தந்தி டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிங் மாதிரி இருந்தேன். அதான் வந்து ஆக்சுவலா சொல்லணும், ஐ வாஸ் த பாஸ். ஆக்சுவலி லிட்டரலி வாஸ் த பாஸ். எங்க எம்டி வந்து ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு வந்ததே கிடையாது. முழுக்க என்னை நம்பி ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. நான் வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ சொல்லிட்டு இருப்பேன். பயங்கர கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு ஆபீஸ். எனக்கு வந்து சேனல் நம்பர் 1 ஆயிடுச்சு. நமக்கு நல்ல பேரு புகழ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இது வந்து நம்ம சரியான திசையில தான் போறோமா அப்படின்னு. இல்ல இது ரொம்ப நம்ம சோம்பேறி ஆயிடுவோம் போல தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்து ஓடுற கப்பல்ல நடு கடல்ல குதிக்கிற மாதிரி டப்புன்னு ஒரு நாள் டிசைட் பண்ண குதிச்சேன். அதற்கு முன்னாடி அந்த குதிச்சது வந்து ஒரு நாள் தான். அதற்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து 2 வருஷம். ஸோ நீங்க பிசினஸ் பண்ணணும் முடிவெடுத்தீங்கன்னா முதல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லு. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், பிசினஸ்ல நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடான இடத்துல நீங்க முதல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். யூ வில் கெட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல பிராக்டிகலா என்ன இருக்கு அப்படின்னு. வேலைக்கு போறேன், நாளைக்கு நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னா வேலைக்கு போகும்போதே தொழில் பண்றதுக்கு இங்க என்னென்ன சேலஞ்சஸ் யோசிக்கணும். வெறும் வேலைக்கு போயிட்டு வேலையா மட்டுமே பார்த்து என்னோட கடமையை முடிச்சேன், சாயந்தரம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேங்கிற மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, இவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவனை காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய காஸ்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து அந்த ரிஸ்க் கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் நீங்க பண்ணி என்னென்னலாம் தப்பு பண்றாங்க, என்னெல்லாம் சரி பண்றாங்க பார்த்து நாளைக்கு நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணும்போது அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து ஒரு குருட்டாம்போக்குல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம். ஆனா எல்லா நேரமும் லக்கு ஃபேவர் பண்ண சொல்ல முடியாது. லக்கை மட்டும் வச்சு பிசினஸ் பண்ண முடியாது. பிசினஸ் பண்றதுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும். யார் உங்களுடைய கிளையண்ட், என்ன உங்களுடைய டார்கெட், எது உங்களுடைய பிசினஸ், இதோடைய எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப் சைனா அதிபரோட சந்திச்சு பேசினாருன்னா இங்க ஷேர் மார்க்கெட் மாறும். இத மாதிரி எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்க்காக உங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்படும்.